ஏப்ரல் 1997 இந்தோனேஷியா. ஒரு ஃபார்மர் ரேண்டமா காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் காலில் ஏதோ தட்டுது. என்னடான்னு குனிஞ்சு பார்த்தா மண்ணில் ஒரு மேடு மாதிரி இருந்திருக்கு. இவர் வந்துட்டு ஒரு குச்சி எடுத்து அந்த மேட்டில் வந்துட்டு குத்தி பார்த்திருக்காரு. உள்ள இருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்திருக்கு. ஏதோ தப்பா இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே ஊருக்குள்ள போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு. எல்லாரும் வந்துட்டு அந்த இடத்த தோண்டி பார்க்குறாங்க. உள்ளுக்குள்ள வந்துட்டு ஒரு பொண்ணோட தலை இருந்திருக்கு. கழுத்து வரைக்கும் நிலத்துக்கு கீழே இருக்குது. தலை மட்டும் நிலத்துக்கு மேலே இருக்குது. அதை வந்துட்டு தனியாக மண்ணு போட்டு மூடி இருக்காங்க. கொலை பண்ண விதமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்திருக்கு. அந்த நிலம் வந்துட்டு அகமது சுரஜ் அப்படிங்கிற ஒருத்தனுக்கு சொந்தமானது. ஸோ போலீஸ் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் நல்லா விசாரிச்சதுக்கு அப்புறமா ஆமா நான் தான் கொன்னு அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாரு. ஆனா இவர் இவங்கள மட்டும் கொல்லல. கடைசி 11 வருஷத்துல இதே மாதிரி இன்னும் 41 பேருக்கு கொண்டிருக்காரு. இது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1980s ஒரு நாள் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது ரேண்டமா அவங்க அப்பா கனவுல வர்றாரு. நீ வந்துட்டு 70 டெட் உமனோட சலைவாவை கன்சியூம் பண்ணணும். அந்த மாதிரி கன்சியூம் பண்ணினா உனக்கு நிறைய மேஜிக்கல் பவர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்மளுக்கு வந்துட்டு இறந்து போனவங்க எங்க போய் தேடுறதுன்னு தெரியல. ஸோ அவரே கொன்றல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அதுக்கு வந்துட்டு ஒரு பக்காவான பிளானை போடுறாரு. ஊருக்குள்ள ஃபுல்லா நான் ஒரு பெரிய மெஜிஷியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. என்கிட்ட வர பெண்களுக்கு வந்துட்டு நான் ஒரு வரம் கொடுப்பேன். அந்த வரம் இருந்துச்சுன்னா நீங்க வாழ்க்கை ஃபுல்லா வந்துட்டு அழகா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த நியூஸ் வந்துட்டு பக்கத்துல இருந்த எல்லா கிராமங்களுக்கும் பரவுது. ஒவ்வொருத்தங்களா இவர் தேடி வர்றாங்க. அந்த மாதிரி வரவங்க இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு நைட்டு மாதிரி வாங்க, வரும்போது யார்கிட்டயும் சொல்லாம வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி வர உமனை வந்துட்டு இவரோட காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அவங்களையே குழி தோண்ட விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அந்த குழிக்குள்ள அவங்களையே இறங்கி உட்கார சொல்லியிருக்காரு. ஏன்னு கேட்டா இதெல்லாம் ரிச்சுவல், இதெல்லாம் பண்ணினா தான் உனக்கு வரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ யாராச்சும் பயந்துட்டு உட்கார மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இவரோட ஒய்ஃப் வந்துட்டு இதெல்லாம் பிரச்சனை இல்லம்மா, இதெல்லாம் ரிச்சுவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்கார வச்சிருவாங்க. ஒன்ஸ் அந்த மாதிரி உட்கார்ந்ததையுமா அவங்கள ஃபுல்லா மூடிட்டு அவங்க சலைவாவை எடுத்துட்டு அவங்கள கழுத்து நெரிச்சு கொண்டுருவாரு. தென் அவங்களோட ஃபேஸ் வந்துட்டு இவரோட வீட்டை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு மேல மண்ணை போட்டு மூடிடுவாரு. இந்த மாதிரி பண்றதுனால அவருக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா பவர் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்பியிருக்காரு. போலீஸும் அந்த ஊர் மக்களும் அதை கேட்டு அதிர்ந்து போறாங்க. அவரையும் அவரோட ஒய்ஃபையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாங்க. 2008 அப்ப அவர் எக்ஸிக்யூட் பண்ணப்படுறாரு. சீரியல் கில்லர்ஸ் ஒவ்வொருத்தனும் வித்தியாசமா இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ்.